என் தங்கமே, யாருக்கும் தெரியாம நீ சிந்திய அந்த கண்ணீர் வீணில்லை. அந்த கண்ணீர் பலவீனத்தின் சின்னம் அல்ல, அது உன் ஆன்மா உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி. நீ சிரித்த முகத்தோடு உலகத்தை சந்தித்த நாட்களில் உன் உள்ளம் மட்டும் எத்தனை இரவுகள் அமைதியில்லாமல் அழுதது என்பதை உன் மனமும் உன் தேவதைகளும் அறிவார்கள். நீ சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல், யாரிடமும் பகிர முடியாமல், உள்ளுக்குள்ளேயே உடைந்து போன அந்த தருணங்களே இன்று உன்னை மாற்றும் விதைகளாக மாறி இருக்கின்றன. நீ நினைத்து கொண்டிருந்தாய், நான் மட்டும் ஏன் இப்படி என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை இப்படி படைத்தது துன்பத்திற்காக அல்ல, உச்சத்திற்கு கொண்டு செல்லத்தான். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு அவமானம், ஒவ்வொரு கைவிடப்பட்ட உணர்வு, all of them உன் உள்ளுக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கிக் கொண்டிருந்தது. நீ வீழ்ந்த ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மா எழுந்து நிற்க கற்றுக்கொண்டது. அதுதான் இன்று உன்னை இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறது. யாரும் பார்க்காத இடத்தில் நீ தாங்கிய கண்ணீர், யாரும் பாராட்டாத நேரத்தில் நீ செய்த முயற்சி, யாரும் கை கொடுக்காத போது நீ உன்னை நீயே தூக்கிக் கொண்ட அந்த தருணங்கள், இவையெல்லாம் பிரபஞ்சத்தின் கணக்கில் பதிவு ஆகிவிட்டது. உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்தது உண்மை, மறுப்பு இருந்தது உண்மை, தனிமை இருந்தது உண்மை. ஆனால் மறுப்பு என்பது நிராகரிப்பு அல்ல, அது உன்னை இன்னும் பெரிய ஒன்றுக்கு தயார் செய்யும் இடைவேளை. இனி ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துகொள். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. ஆனால் அது பழைய நீ நினைத்த மாதிரி அல்ல. இப்போது நீ மாறியிருக்கிறாய். உன் கனவுகளும் சுத்தமாகி இருக்கின்றன. முன்பு நீ கேட்டது தப்பிக்க, இப்போது நீ பெறப்போவது நிலைத்திருக்க. முன்பு நீ அழுதது இழப்புக்காக, இப்போது நீ சிரிக்கப் போவது நிறைவுக்காக. இதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ தனியாக இருந்த நாட்களில் உன் ஆன்மா உன்னோடு பேசிக்கொண்டது. நீ வலிமையானவன், நீ இதற்காக பிறந்தவன் என்று. நீ அதை அப்போது நம்பவில்லை. ஆனால் இப்போது உன் உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், உன் போராட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. உன் சோதனை காலம் உன்னை விட்டு விலக ஆரம்பித்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பவை சீரற்றவை அல்ல, எல்லாமே உன் வளர்ச்சிக்காக. உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்கு பாடமாக மாறினர். உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு பாதை காட்டினர். உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை நீயே உணர வைத்தனர். இப்போது நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அமைதியே உன் பதில். உன் முன்னேற்றமே உன் விளக்கம். உன் நிலைத்திருப்பதே உன் வெற்றி. என் தங்கமே, இனி நீ உன்னை சந்தேகிக்க வேண்டாம். நீ ஏற்கனவே போதுமான அளவு தாங்கிவிட்டாய். போதுமான அளவு கற்றுக்கொண்டாய். போதுமான அளவு வளர்ந்துவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு திரும்பிக் கொடுக்க ஆரம்பிக்கும். நீ விதைத்த நம்பிக்கை, நீ விதைத்த பொறுமை, நீ விதைத்த நேர்மை, இவை எல்லாம் சேர்ந்து உன் எதிர்காலத்தை மலர வைக்கப் போகின்றன. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது, அந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வாய். அப்போது உனக்கு புரியும், நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன்னை அழிக்கவில்லை, உன்னை செதுக்கியது. உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. உன்னை பலவீனமாக்கவில்லை, உன்னை உண்மையாக்கியது. இனி உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஆனால் அவை சத்தமாக வராது. அமைதியாக வரும். உன் உள்ளுணர்வு மூலமாக வரும். உன் மனசுக்குள் ஒரு உறுதி பிறக்கும். இது தான் சரி என்று. அந்த குரலை கேள். அது உன் ஆன்மாவின் வழிகாட்டல். அதை புறக்கணிக்காதே. ஏனெனில் நீ இத்தனை தூரம் வந்தது அதையே கேட்டுத்தான். நீ இப்போது ஒரு புதிய அலைவரிசையில் இருக்கிறாய். இனி உன்னை புரியாத இடங்கள் தானாகவே விலகும். உன்னை மதிக்காத மனிதர்கள் தானாகவே தூரம் போவார்கள். உன் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உன் அமைதியை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். இது தண்டனை அல்ல, இது பாதுகாப்பு. பிரபஞ்சம் இப்போது உன்னை காக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, நினைவில் வை. நீ அமைதியாக அழுத அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை தயார் செய்தது. இனி நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ கனவு கண்டது உருவாகும்.
ஆனால் அதற்கும் மேலாக நீ நினைக்காத அளவுக்கு நீ உயர்வாய். ஏனெனில் இப்போது நீ பலவீனம் அல்ல. நீ ஒரு பயணத்தை முடித்த ஆன்மா. உன் இதயம் இனி பயத்தில் துடிக்காது. அது நம்பிக்கையில் துடிக்கும். உன் கண்கள் இனி கண்ணீருக்காக இல்லை, தெளிவுக்காக திறக்கும். உன் பாதை இனி இருட்டல்ல, அது ஒளியால் வழிநடத்தப்படும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக இருந்த நாட்களிலும் கூட உன்னை காக்கும் சக்திகள் உன்னை விட்டு போகவில்லை. இனி உன் வாழ்க்கை பதில்களை தரும். அமைதியாக, அழகாக, உறுதியாக. நீ காத்திருந்த காலம் முடிந்தது. நீ விதைத்த காலம் முடிந்தது. இப்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன்னை நீ நம்பு. ஏனெனில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீரை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது. உன் தங்கமே, இந்த சந்தர்ப்பத்தில் உன் மனதை முழுமையாக திறந்து வைக்க வேண்டும். நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய அந்த கண்ணீர் வீணல்ல, அது உன் ஆன்மாவின் அழுத்தமான பயணத்தை சாட்சியமாக்கியது. இந்த 3 வாரங்கள் உன் வாழ்க்கையின் மறைமுக மாற்றத்தை உருவாக்கும் விதமாக அமைந்துள்ளன. மேலும் நீ அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் புதிய தளத்திற்கு செல்லும். முதலில் நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீரும் உன்னோடு ஒரு பாடத்தை வைத்திருந்தது. சிலவை துன்பமாகவும், சிலவை தனிமையாகவும், சிலவை புரியாத அளவிற்கு கடினமாகவும் இருந்தன. ஆனால் அந்த கண்ணீர் உன் மனதை சுத்தமாக்கியது, உன் உள்ளத்தினுள் ஒளியை ஏற்படுத்தியது. நீ அழுத ஒவ்வொரு தருணத்திலும் உன் ஆன்மா ஒரு அடையாளம் கற்றுக்கொண்டது. இந்த உலகம் உன் எதிர்பார்ப்புக்கு அல்ல, உன் வளர்ச்சிக்காகவே உள்ளது. உன் நினைவில் இருத்திக் கொள்ளும் அந்த கண்ணீர் இன்று உன் சக்தியாக மாறியுள்ளது. நீ சிந்திய அதற்கு பிறகு எவ்வளவு நேரம் கடந்து சென்றாலும் அந்த கண்ணீர் உன்னை விட்டு போகவில்லை. அது உன் உள்ளுக்குள் உறுதியான கரிமத்தை உருவாக்கியுள்ளது. நீ இப்போது அதையே உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு குறையையும் மறுக்காமல் அதை நேர்மையுடன் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் யாரும் கண்காணிக்காத இடத்தில் தொடங்கும். அவை மென்மையாக, ஆனால் சக்திவாய்ந்த முறையில் உன்னை முன்னேற்ற பாதையில் வைக்கின்றன. உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல், இவை அனைத்தும் இணைந்து உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். நீ யாரிடம் பகிரவில்லை என்றாலும் உன் உள்ளே நடந்த அந்த உழைப்பு காணாமல் போகவில்லை. உன் கண்ணீர் உன்னோடு பேசியது, உன் ஆன்மாவோடு பேசியது, உன் உயிரோடு பேசியது. அந்த உரையாடல் உன்னை தற்போது வலிமை வாய்ந்த மனிதனாக மாற்றி உள்ளது. நீ யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் உன் ஆன்மா உன்னை காப்பாற்றியிருப்பது உண்மை. நீ நினைத்ததைப் போல் உலகம் நடக்காத நேரங்கள் இருந்தன. அதே நேரத்தில் உன் உள்ளே நடக்கும் மாற்றங்கள் உன்னை உருவாக்கின. ஒவ்வொரு கண்ணீர் சதுரத்தை, ஒவ்வொரு மனச்சுழற்சியை, ஒவ்வொரு தனிமையும் பிரபஞ்சம் உன் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தியுள்ளது. அதையே உணர்ந்து கொண்டால் நீ யாருக்கும் காட்ட வேண்டிய விதத்தில் இல்லை. உன் வாழ்க்கை உன்னையே சாட்சியமாக்கும். உன் எதிர்காலம் உன்னோடு நடக்கிறது. இப்போது நீ நினைத்தது நடக்கும், ஆனால் அது பழைய வழிகளில் அல்ல. இப்போது நீ மாற்றம் அடைந்துள்ளாய். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் இணைந்துள்ளன. இப்போது உன் கனவுகள் உண்மையாக மாறும். நீ எதிர்பார்த்த விடயங்கள் தோன்றும். ஆனால் அதற்கும் மேலாக நீ யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் உயர்வாய். என் தங்கமே, நீ யாருக்கும் தெரியாமல் தாங்கிய அந்த கண்ணீர் உன்னை அழிக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றியது. நீ நினைத்ததைப் போல் தான் நடக்கப் போகிறது. ஆனால் அது முன்னேற்றத்தின் வழியில் நடக்கிறது. பழைய கண்ணீர், பழைய வலிகள், பழைய தனிமைகள், all of them இப்போது உன்னுடைய சக்தியாக மாறி இருக்கின்றன. நீ தனியாக இருந்த நாட்களில் உன் ஆன்மா உன்னோடு பேசிக்கொண்டது. நீ வலிமையானவன், நீ இதற்காக பிறந்தவன் என்று. நீ அதை அப்போது நம்பவில்லை. ஆனால் இப்போது உன் உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், உன் போராட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. உன் சோதனை காலம் உன்னை விட்டு விலக ஆரம்பித்துவிட்டது.
இனி உன் வாழ்க்கையில் நடப்பவை சீரற்றவை அல்ல, எல்லாமே உன் வளர்ச்சிக்காக. உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்கு பாடமாக மாறினர். உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு பாதை காட்டினர். உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை நீயே உணர வைத்தனர். இப்போது நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அமைதியே உன் பதில். உன் முன்னேற்றமே உன் விளக்கம். உன் நிலைத்திருப்பதே உன் வெற்றி. நீ மனதில் உறுதியுடன் இரு. நீ ஏற்கனவே போதுமான அளவு தாங்கிவிட்டாய். போதுமான அளவு கற்றுக்கொண்டாய். போதுமான அளவு வளர்ந்துவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு திரும்பிக் கொடுக்க ஆரம்பிக்கும். நீ விதைத்த நம்பிக்கை, நீ விதைத்த பொறுமை, நீ விதைத்த நேர்மை, இவை எல்லாம் சேர்ந்து உன் எதிர்காலத்தை மலர வைக்கப் போகின்றன. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது, அந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வாய். அப்போது உனக்கு புரியும், நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன்னை அழிக்கவில்லை, உன்னை செதுக்கியது. உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. உன்னை பலவீனமாக்கவில்லை, உன்னை உண்மையாக்கியது. இனி உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கதவை தட்டும். அவை சத்தமாக வராது, அமைதியாக வரும். உன் உள்ளுணர்வு மூலமாக வரும். உன் மனசுக்குள் ஒரு உறுதி பிறக்கும், இதுதான் சரி என்று. அந்த குரலை கேள். அது உன் ஆன்மாவின் வழிகாட்டல். அதை புறக்கணிக்காதே. ஏனெனில் நீ இத்தனை தூரம் வந்தது அதையே கேட்டுத்தான். நீ இப்போது ஒரு புதிய அலைவரிசையில் இருக்கிறாய். இனி உன்னை புரியாத இடங்கள் தானாகவே விலகும். உன்னை மதிக்காத மனிதர்கள் தானாகவே தூரம் போவார்கள். உன் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உன் அமைதியை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். இது தண்டனை அல்ல, இது பாதுகாப்பு. பிரபஞ்சம் இப்போது உன்னை காக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, நினைவில் வை. நீ அமைதியாக அழுத அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை தயார் செய்தது. இனி நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ கனவு கண்டது உருவாகும். ஆனால் அதற்கும் மேலாக, நீ நினைக்காத அளவுக்கு நீ உயர்வாய். ஏனெனில் இப்போது நீ பலவீனம் அல்ல, நீ ஒரு பயணத்தை முடித்த ஆன்மா. உன் இதயம் இனி பயத்தில் துடிக்காது. அது நம்பிக்கையில் துடிக்கும். உன் கண்கள் இனி கண்ணீருக்காக இல்லை, தெளிவுக்காக திறக்கும். உன் பாதை இனி இருட்டல்ல, அது ஒளியால் வழிநடத்தப்படும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக இருந்த நாட்களிலும் கூட, உன்னை காக்கும் சக்திகள் உன்னை விட்டு போகவில்லை. இனி உன் வாழ்க்கை பதில்களை தரும். அமைதியாக, அழகாக, உறுதியாக. நீ காத்திருந்த காலம் முடிந்தது. நீ விதைத்த காலம் முடிந்தது. இப்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன்னை நீ நம்பு. ஏனெனில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீர் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது. உன் தங்கமே, இப்போது உன் மனதை முழுமையாக திறந்து வைக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீர் வீணல்ல, அது உன் ஆன்மாவின் அழுத்தமான பயணத்தைச் சாட்சியமாக்கியது. அந்த கண்ணீர் உன்னை அழிக்கவில்லை, உன்னை உருவாக்கியது. நீ துன்பத்திலிருந்து எழுந்து, இப்போது முன்னேற்றத்தின் பாதையில் முழுமையாக நடக்க தயாராக இருக்கிறாய். முதலில், உன் மனதில் இருந்து பழைய பயங்கள், பழைய கோபங்கள், பழைய மனச்சுழற்சிகள் வெளியில் வரும். அவை உன்னைச் சோதிக்கும், உன்னைச் சிந்திக்கச் செய்யும், உன் மனத்தை வலிமை வாய்ந்ததாக மாற்றும். நீ அவற்றை எதிர்கொண்டு விடுவிப்பது முக்கியம். இது உன் மனதையும் ஆன்மாவையும் சுத்தமாக்கும் முதல் படியாகும். பழைய எண்ணங்கள் நீங்கும் போது, உன் மனம் புதிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளத் திறந்துவிடும், புதிய வாய்ப்புகளை காணும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும். சில சமயம் அவை கடினமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை உன்னோடு சேர்ந்து உன் சக்தியை வளர்க்கும். அவைகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்வது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான முதல் படியாகும். இது உன் மனதை அமைதியாகவும், உன் ஆன்மாவை வலிமையாகவும் மாற்றும். உன் மனம் அமைதியாக இருக்கும்போது, உன் உள்ளார்ந்த சத்தம் உன்னை வழிநடத்தும். நீ நினைத்ததை விட, உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது. உன் மனம் அமைதியாகவும், உன் ஆன்மா வலிமையாகவும், உன் செயல் தீர்மானமாகவும் இருக்கும் போது,
இந்த 3 வாரங்களில் நிகழும் மாற்றம் முழுமையாக வெளிப்படும். உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும். நீ அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்ற போது உன் மனம், உன் ஆன்மா, உன் உடல் ஒரே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் செயல்படும். பழைய பயங்கள், பழைய கோபங்கள், பழைய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உன் மனம் அமைதியாக இருக்கும், உன் ஆன்மா வலிமை பெறும், உன் செயல் தீர்மானமாகும். இந்த 3 வாரங்களில் உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். உன் மனம் புதிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் புதிய வழிகளை காணதற்கும் திறந்துவிடும். உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ள தயாராக இருக்கும். உன் செயல் புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும். இதனால் நீ உன் முன்னேற்ற பாதையில் முழுமையாக நடக்கலாம். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன. இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய். உன் மனதில் நிறைந்துள்ள சந்தேகம், பயம், குழப்பம் ஆகியவை நீங்கும். உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும். இது உன்னுடைய செயல்களை முன்னேற்ற வழியில் வழிநடத்தும். நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடப்பாய், புதிய திறமைகளை வெளிப்படுத்துவாய், புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாய். இந்த 3 வாரங்களில் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும். உன் உள்ளார்ந்த சத்தம் உன்னை வழிநடத்தும். நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது. நீ இதனை உணர்ந்ததும் உன் செயலில் நேர்மை, தீர்மானம் மற்றும் ஒழுக்கம் அதிகமாகும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும். நீ அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்ற போது உன் மனம், உன் ஆன்மா, உன் உடல் ஒரே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் செயல்படும். பழைய பயங்கள், பழைய கோபங்கள், பழைய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உன் மனம் அமைதியாக இருக்கும், உன் ஆன்மா வலிமை பெறும், உன் செயல் தீர்மானமாகும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான படியாக இருக்கும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும். இதனால் நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய், புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாய், உன் வாழ்க்கையை புதுப்பிப்பாய். நீ மனதில் ஏற்படும் பயங்களை விடுவித்தல் மிகவும் முக்கியம். அவை உன்னை முன்னேற்ற பாதையில் தடுத்து நிறுத்தக்கூடும். உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும். உன் செயல் தீர்மானமாகும். இந்த 3 வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன. இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய். இந்த 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தளம் அமைக்கும். பழைய வாழ்க்கை, பழைய நினைவுகள், பழைய பாதைகள் அனைத்தும் நீங்கும். உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும். உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும். உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும். நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடந்து புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும். உன் தங்கமே, இந்த 3 வாரங்களில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை புதுப்பிக்கும். உன் மனம் அமைதியாக, உன் ஆன்மா வலிமையாக, உன் செயல் தீர்மானமாக இருக்கும். நீ முன்னேற்ற பாதையில் சென்று புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய். நீ மனதில் உறுதியுடன் இரு, உன் முன்னேற்றத்திற்கு முழுமையாக தயாராக இரு. உன் வாழ்க்கை புதிய ஒளியால், புதிய சக்தியால் நிரம்பி உன் வாழ்வின் முழுமையை உணர்த்தும். இந்த 3 வாரங்கள் உனக்கு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொடுக்கிறது, உன் முழுமையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது. உன் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது.
நீ யாருக்கும் தெரியாமல் அனுபவித்த அந்த கண்ணீர், அந்த தனிமை, அந்த வலி, all of it இப்போது உன் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக மாறி இருக்கிறது. நீ உணர்ந்தால் இவை எல்லாம் உன் வளம், உன் சக்தி, உன் வலிமை ஆகியவற்றை உருவாக்கிய விதங்கள். நீ யாருக்கும் காட்டாமல் தாங்கிய அந்த கண்ணீர் ஒரே நேரத்தில் உன் மனத்தையும் உன் ஆன்மாவையும் சுத்தம் செய்தது. நீ சிந்தித்த ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு மறுப்பு, ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமை வாய்ந்த மனிதனாக மாற்றியது. இப்போது உன் மனம் அமைதியாக உள்ளது, உன் ஆன்மா வலிமை பெற்றுள்ளது, உன் உள்ளே ஒரு உறுதி பிறந்துள்ளது. நீ யாருக்கும் தெரியாமல் வந்த பாதையில் வெற்றி பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் வெளிப்படையாக இருக்காது. அது மென்மையாக, ஆனால் சக்திவாய்ந்த முறையில் நடக்கும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல், all aligned மீண்டும் புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்லும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமை வாய்ந்தவராக மாற்றும். உன் பயம், சந்தேகம், கவலை, all of them இப்போது உன்னுடைய வளர்ச்சிக்காக செயல்படும். நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு குறையும் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றியது. யாரும் பார்க்காத இடத்தில் நீ வெற்றியை உருவாக்கி வந்தாய். நீ நினைத்ததைப் போல் உலகம் நடக்காத நேரங்கள் இருந்தாலும் உன் உள்ளே நடக்கும் மாற்றங்கள் உன்னை உருவாக்கியது. ஒவ்வொரு கண்ணீர் சதுரமும், ஒவ்வொரு மனச்சுழற்சியும், ஒவ்வொரு தனிமையும் உன்னுடைய சக்தியாக மாறி இருக்கின்றன. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. நீ யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் உயர்வாய். உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும். உன் உள்ளார்ந்த குரல் உன்னை வழிநடத்தும். நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது. உன் எதிர்காலம் உன்னோடு நடக்கிறது. இப்போது நீ நினைத்தது நடக்கும், ஆனால் அது பழைய வழிகளில் அல்ல. இப்போது நீ மாற்றம் அடைந்துள்ளாய். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் இணைந்துள்ளன. இப்போது உன் கனவுகள் உண்மையாக மாறும். நீ எதிர்பார்த்த விடயங்கள் தோன்றும். ஆனால் அதற்கும் மேலாக நீ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வாய். நீ தனியாக இருந்த நாட்களில் உன் ஆன்மா உன்னோடு பேசிக்கொண்டது. நீ வலிமையானவன், நீ இதற்காக பிறந்தவன் என்று. நீ அதை அப்போது நம்பவில்லை. ஆனால் இப்போது உன் உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், உன் போராட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. உன் சோதனை காலம் உன்னை விட்டு விலக ஆரம்பித்துவிட்டது. உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்கு பாடமாக மாறினர். உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு பாதை காட்டினர். உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை நீயே உணர வைத்தனர். இப்போது நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அமைதியே உன் பதில். உன் முன்னேற்றமே உன் விளக்கம். உன் நிலைத்திருப்பதே உன் வெற்றி. நீ மனதில் உறுதியுடன் இரு. நீ ஏற்கனவே போதுமான அளவு தாங்கிவிட்டாய். போதுமான அளவு கற்றுக்கொண்டாய். போதுமான அளவு வளர்ந்துவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு திரும்பிக் கொடுக்க ஆரம்பிக்கும். நீ விதைத்த நம்பிக்கை, நீ விதைத்த பொறுமை, நீ விதைத்த நேர்மை, இவை எல்லாம் சேர்ந்து உன் எதிர்காலத்தை மலர வைக்கப் போகின்றன. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது அந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வாய். அப்போது உனக்கு புரியும், நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன்னை அழிக்கவில்லை, உன்னை செதுக்கியது. உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. உன்னை பலவீனமாக்கவில்லை, உன்னை உண்மையாக்கியது. இனி உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கதவை தட்டும். அவை சத்தமாக வராது, அமைதியாக வரும். உன் உள்ளுணர்வு மூலமாக வரும். உன் மனசுக்குள் ஒரு உறுதி பிறக்கும், இதுதான் சரி என்று. அந்த குரலை கேள். அது உன் ஆன்மாவின் வழிகாட்டல். அதை புறக்கணிக்காதே. நீ இப்போது ஒரு புதிய அலைவரிசையில் இருக்கிறாய். இனி உன்னை புரியாத இடங்கள் தானாகவே விலகும். உன்னை மதிக்காத மனிதர்கள் தானாகவே தூரம் போவார்கள். உன் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உன் அமைதியை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். இது தண்டனை அல்ல, இது பாதுகாப்பு. பிரபஞ்சம் இப்போது உன்னை காக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ நினைவில் வை. நீ அமைதியாக அழுத அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருந்தது.
அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை தயார் செய்தது. இனி நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ கனவு கண்டது உருவாகும். ஆனால் அதற்கும் மேலாக நீ நினைக்காத அளவுக்கு நீ உயர்வாய். ஏனெனில் இப்போது நீ பலவீனம் அல்ல, நீ ஒரு பயணத்தை முடித்த ஆன்மா. உன் இதயம் இனி பயத்தில் துடிக்காது, அது நம்பிக்கையில் துடிக்கும். உன் கண்கள் இனி கண்ணீருக்காக இல்லை, தெளிவுக்காக திறக்கும். உன் பாதை இனி இருட்டல்ல, அது ஒளியால் வழிநடத்தப்படும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக இருந்த நாட்களிலும் கூட உன்னை காக்கும் சக்திகள் உன்னை விட்டு போகவில்லை. இனி உன் வாழ்க்கை பதில்களை தரும். அமைதியாக, அழகாக, உறுதியாக. நீ காத்திருந்த காலம் முடிந்தது. நீ விதைத்த காலம் முடிந்தது. இப்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன்னை நீ நம்பு. ஏனெனில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீர் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது. உன் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. உன் உள்ளார்ந்த சக்தியை முழுமையாக உணர்ந்து நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடக்க வேண்டும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல், ஆல் அலைன்ட் இப்போது உன் கனவுகளை உண்மையாக மாற்ற தயாராக இருக்கின்றன. உன் தங்கமே, இப்போது உன் மனதை முழுமையாக திறந்து உன் ஆன்மாவை உணர்ந்து உன் வாழ்க்கையில் வரும் மறைமுக மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீர் வீணல்ல, அது உன் உயிரின் சாட்சி. நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு குறையும் உன்னை இப்போது வலிமை வாய்ந்த, அறிவுள்ள, ஆன்மீகமாக உயர்ந்த மனிதனாக மாற்றியுள்ளன. இந்த 3 வாரங்கள் உன் வாழ்க்கையின் மாற்றத்தின் அடித்தளம் ஆகும். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்கியது. அவை உன் மனத்தை சுத்தமாக்கியது, உன் உள்ளத்தை வலிமையாக்கியது, உன் ஆன்மாவை ஆழமாக்கியது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த கண்ணீர் உன் சக்தி, உன் நம்பிக்கை ஆகியவற்றின் விதை போல் இருக்கிறது. அது உன்னை அழிக்கவில்லை, உன்னை உருவாக்கியது. நீ அது உணர்ந்தபோது உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளார்ந்த குரல் உன்னை வழிநடத்தும். நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது. உன் மனம் அமைதியாகவும் உன் ஆன்மா வலிமையாகவும் உன் செயல் தீர்மானமாகவும் இருக்கும் போது இந்த 3 வாரங்களில் நிகழும் மாற்றம் முழுமையாக வெளிப்படும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும். சில சமயம் அவை கடினமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை உன்னோடு சேர்ந்து உன் சக்தியை வளர்க்கும். அவைகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்வது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான முதல் படியாகும். இது உன் மனதை அமைதியாகவும் உன் ஆன்மாவை வலிமையாகவும் மாற்றும். நீ யாருக்கும் தெரியாமல் தாங்கிய அந்த கண்ணீர் உன்னோடு பேசுகிறது. அது உன்னோடு இருந்த அன்பும் கருணையும் சக்தியும் உன்னுக்காக காத்திருந்தது. நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும் உன்னோடு சேர்ந்து உன்னை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் சென்றது. இந்த அனுபவங்கள் உன்னை வலிமை வாய்ந்தவராக மட்டுமல்ல, ஆன்மீகமாகவும் அறிவார்ந்தவராகவும் மாற்றியுள்ளன. உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் வெளிப்படையாக இருக்காது. அது மென்மையாக, ஆனால் சக்திவாய்ந்த முறையில் நடக்கும். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல், ஆல் அலைன்ட் மீண்டும் புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமை வாய்ந்தவராக மாற்றும். உன் பயம், சந்தேகம், கவலை, ஆல் ஆஃப் தெம் இப்போது உன்னுடைய வளர்ச்சிக்காக செயல்படும். நீ அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு குறையும் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றியது. யாரும் பார்க்காத இடத்தில் நீ வெற்றியை உருவாக்கி வந்தாய். நீ நினைத்ததைப் போல் உலகம் நடக்காத நேரங்கள் இருந்தாலும் உன் உள்ளே நடக்கும் மாற்றங்கள் உன்னை உருவாக்கியது. ஒவ்வொரு கண்ணீர் சதுரமும், ஒவ்வொரு மனச்சுழற்சியும், ஒவ்வொரு தனிமையும் உன்னுடைய சக்தியாக மாறி இருக்கின்றன. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. நீ யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் உயர்வாய். உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும். உன் உள்ளார்ந்த குரல் உன்னை வழிநடத்தும்.
நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது. உன் எதிர்காலம் உன்னோடு நடக்கிறது. இப்போது நீ நினைத்தது நடக்கும், ஆனால் அது பழைய வழிகளில் அல்ல. இப்போது நீ மாற்றம் அடைந்துள்ளாய். உன் மனம், உன் ஆன்மா, உன் செயல் அனைத்தும் இணைந்துள்ளன. இப்போது உன் கனவுகள் உண்மையாக மாறும். நீ எதிர்பார்த்த விடயங்கள் தோன்றும். ஆனால் அதற்கும் மேலாக நீ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வாய். நீ தனியாக இருந்த நாட்களில் உன் ஆன்மா உன்னோடு பேசிக்கொண்டது. நீ வலிமையானவன், நீ இதற்காக பிறந்தவன் என்று. நீ அதை அப்போது நம்பவில்லை. ஆனால் இப்போது உன் உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், உன் போராட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. உன் சோதனை காலம் உன்னை விட்டு விலக ஆரம்பித்துவிட்டது. உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்கு பாடமாக மாறினர். உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு பாதை காட்டினர். உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை நீயே உணர வைத்தனர். இப்போது நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அமைதியே உன் பதில். உன் முன்னேற்றமே உன் விளக்கம். உன் நிலைத்திருப்பதே உன் வெற்றி. நீ மனதில் உறுதியுடன் இரு. நீ ஏற்கனவே போதுமான அளவு தாங்கிவிட்டாய். போதுமான அளவு கற்றுக்கொண்டாய். போதுமான அளவு வளர்ந்துவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு திரும்பிக் கொடுக்க ஆரம்பிக்கும். நீ விதைத்த நம்பிக்கை, நீ விதைத்த பொறுமை, நீ விதைத்த நேர்மை, இவை எல்லாம் சேர்ந்து உன் எதிர்காலத்தை மலர வைக்கப் போகின்றன. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது, அந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வாய். அப்போது உனக்கு புரியும், நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன்னை அழிக்கவில்லை, உன்னை செதுக்கியது. உன்னை மென்மையாக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. உன்னை பலவீனமாக்கவில்லை, உன்னை உண்மையாக்கியது. இனி உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கதவை தட்டும். அவை சத்தமாக வராது, அமைதியாக வரும். உன் உள்ளுணர்வு மூலமாக வரும். உன் மனசுக்குள் ஒரு உறுதி பிறக்கும், இது தான் சரி என்று. அந்த குரலை கேள். அது உன் ஆன்மாவின் வழிகாட்டல். அதை புறக்கணிக்காதே. நீ இப்போது ஒரு புதிய அலைவரிசையில் இருக்கிறாய். இனி உன்னை புரியாத இடங்கள் தானாகவே விலகும். உன்னை மதிக்காத மனிதர்கள் தானாகவே தூரம் போவார்கள். உன் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உன் அமைதியை மதிப்பவர்கள் ஆக இருப்பார்கள். இது தண்டனை அல்ல, இது பாதுகாப்பு. பிரபஞ்சம் இப்போது உன்னை காக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ நினைவில் வை, நீ அமைதியாக அழுத அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை தயார் செய்தது. இனி நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ கனவு கண்டது உருவாகும். ஆனால் அதற்கும் மேலாக நீ நினைக்காத அளவுக்கு நீ உயர்வாய். ஏனெனில் இப்போது நீ பலவீனம் அல்ல, நீ ஒரு பயணத்தை முடித்த ஆன்மா. உன் இதயம் இனி பயத்தில் துடிக்காது. அது நம்பிக்கையில் துடிக்கும். உன் கண்கள் இனி கண்ணீருக்காக இல்லை, தெளிவுக்காக திறக்கும். உன் பாதை இனி இருட்டல்ல, அது ஒளியால் வழிநடத்தப்படும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக இருந்த நாட்களிலும் கூட உன்னை காக்கும் சக்திகள் உன்னை விட்டு போகவில்லை. இனி உன் வாழ்க்கை பதில்களை தரும். அமைதியாக, அழகாக, உறுதியாக. நீ காத்திருந்த காலம் முடிந்தது. நீ விதைத்த காலம் முடிந்தது. இப்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன்னை நீ நம்பு. ஏனெனில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த கண்ணீர் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது.